டேய் எத்தனை டீடா, எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் இவ்வளோ டீ உடம்புக்கு நல்லதுக்கு இல்லைன்னு, ஆனாலும் நீ கேட்க மாட்டேங்க. புரியுது மச்சான், ஆனால் எனக்கு பழகிருச்சுடா. அதில் என்ன இருக்குது உனக்கு பழகிருச்சு? நான் சொன்னால் உனக்கு புரியாது மச்சான். சொல்லு மச்சான், பாப்பா எனக்கு புரியுதா இல்லையான்னு. அதுவா மச்சான், நான் அனுபவித்த நட்பு பற்றி தான். ஹலோ, எங்கடா இருக்க? லெக்சர்லையா? சரி சீக்கிரம், போர் அடிக்குதுங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் சப்பாத்தி மட்டும்தான் இருப்பேன். வா. क्या हम लोग को छोड़ के अकेला अकेला बैठा लेक्चर में? பேசாதடா, யாருமே இல்லைடா நீங்கள் வர்றப்ப. அதான் சரி சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி லெக்சர் பண்ண. அப்படியா? மற்றவங்களாம் எங்கே? சரி, எல்லாம் போயிட்டாங்க. சரி விடு, இடம் கொடுங்க. போர் அடிக்குது மச்சான், கடுப்பாகவே இருக்குடா. ஆமாண்டா, காண்டா அதில். चल किधर तो बाहर जाते हैं. எப்போ போகலாம்? कल. ஃபைன். மாமா, एक चाय. हेलो. हेलो, ये चपाती எங்கே இருக்க? हाँ, ऑन द वे आ रही हूँ, रास्ते में. हाँ, किधर है तू? சீக்கிரம் வா, டீ கடையில் தான் உட்காந்துருக்கேன். ओके, आ रही. வா வா. மைதா மூஞ்சி, எவ்வளோ நேரம்? ऑन द वे आ रही हूँ. அப்புறம் बाकी सब लोग किधर है? தெரில, ஆதி கால் அடிச்சா நான் எடுக்கவே இல்லை. ஒன்று பண்ணு, நீ மற்றவங்களுக்கு கால் பண்ணு, நான் கால் அடிக்கிறேன். हेलो, நான் எவ்வளோண்ணா? चल चलो போன खाली. ஹலோ, ஏன்டா கட் ஆயிடுச்சு? தெரிலடா, என்னாச்சு கட் ஆகிடுச்சுன்னு. சரி, இப்போ எங்கே இருக்க? வீட்டில். டேய், சப்பாத்தி வேற வந்துட்டாடா, சீக்கிரம் வாடா. வரேன். தெரியும்ல இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு? தெரியும், வெளியில் தான். வா. ம். ஹலோ, இப்போ என்னடா ஆச்சு? நீ தூங்கியிருப்பேன்னு தெரியும், சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வா. தூங்கலடா. 10 minutes. வரேன். நீ 10 நிமிஷம் சொன்ன, சீக்கிரம் கிளம்பி வா. இங்கே மைதா மூஞ்சி வேற செவக்குது, சீக்கிரம் வா. சரி வரேன். சரியா? वाह वाह वाह। क्या बोला उसने? वो बोला कि वो 10 मिनट में आ रहा है, निकल गया। और बाकी सब किधर है? वो लोग बोले, मैंने कॉल किया था, वो लोग बोले आ रहे करके, ऑन द वे। ठीक है।
ஹலோ. ஹலோ. சரி எங்கே இருக்க? வீட்டில் மச்சான். சரி வா சீக்கிரம். எவ்வளோ நேரம்? கிளம்பிட்டேன்டா. கேளாம். ஒரு மேட்டரு. என்னாச்சு? என்கிட்ட காசு இல்லைடா. காசு இல்லையா? சரி வா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. ஓகே பிரச்சனை இல்லைல்ல எதுவுமே? வா 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 பார்த்துக்கலாம் வா. சரி மச்சான் வரேன் வரேன். சப்பாத்தி கேளு. அவன் சுபாஷ் ஃபோன் பண்ணேன். அவன் சொன்னாங்க 10 நிமிஷத்தில் வாரான். அப்புறம் சொன்னாங்க அவன்கிட்ட காசு இல்லையா. அப்போ நான் சொன்னேன் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ வான்னு சொல்லிட்டேன். उसको बोल कोई ज़रूरत नहीं है, उसको बोल पैसा नहीं है तो आना मत. ஏ மைதா ஏன் வேணாங்கிற? வேண்டாம் मत आने बोल इसको. ஏன் வரட்டுமே, எப்பவுமே அவன் தானே பார்த்துக்கிறேன். இந்த ஒரு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். पहले का टॉपिक छोड़ दे, अभी पैसा नहीं है ना तो मत आने बोल इसको. அப்போ சரி விடு மைதா, நானும் வரல. நம்ம நெக்ஸ்ட் तेरी मर्जी. இவ்வளவு நடந்துச்சு உன் கூட? ஆமாம் மச்சான். அப்பவும் எப்படிடா? சொல்கிறேன் மச்சான். அண்ணா ஒரு டீ. டேய் என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு? இப்போதான் மச்சான் ஃப்ரீயாண்ணா, சும்மா உன்னை பார்க்கலாம் வந்தேன். அப்படியா? சரி வா வா. அப்புறம் மச்சி எல்லாம் எப்படி போகுது? போதுடா ஏதோ அது பாட்டுக்கும் அது இஷ்டத்துக்கு. உனக்கு மச்சான்? இப்போதான் மச்சான் ஃப்ரீயாண்ணா, அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். சரிடா. அப்புறம் மச்சான் லோ டாபிக் என்னாச்சு? அதுவாடா, அது ஏன்டா கேட்க? என்ன புட்டுக்குச்சா? புட்டுக்குச்சுனாலும் பரவாயில்லடா, புரியாமே இருக்குது. புரியாமல் இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கே புரியலடா. என்ன சார் கால் பண்ணி வர சொல்லிட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்குறேன். கஷ்டமாக இருக்குது, அதான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, கால் பண்ணிட்டு. அப்படி என்ன கஷ்டம்? எல்லாரும் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் உன்னை விட்டு போனேனா? இல்லைம்மா, ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதான். நான் ஏன்டா உன்னை விட்டு போக போகிறேன்? கொஞ்சம் பாரு. உன்னை முடிதானே வெட்ட சொன்னேன். நான் இங்கே கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு மயிராடி பிரச்சனை, வெட்டுறேன் சரியா? ஆனாலும் நியாயம் மேடம் ஆளுக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் மச்சான். அப்போ இல்லை அப்போ நான் இப்படி தான் மச்சான். புரியுது புரியுது, ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என் பொழப்பும் இப்படி தான் மச்சான், சிரிச்சுக்கிட்டு இருக்குது. சரி வீடு, என்ன பண்ணுறது? சரி டைம் ஆச்சுமா, கிளம்பலாம். அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு மச்சான்? நல்லா தாண்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கால் பண்ணான், மீட் பண்ணணுன்னு சொல்லலாம். போனேன், நானும் முடி வெட்டிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் அன்றைக்கி தான் அது நடந்துச்சு. ஏன்னும் தெரியல, எதுக்குன்னு தெரியல. ரூம் நம்பர் 12 வா.
சொல்லுங்கள் மேடம், நேற்று நைட்லேருந்து ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓ, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. காமெடி பண்ணாதாது, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்னால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. டிஸ்டன்ஸ்னால் புரியல. நம்ம கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லுவேன். பிரிஞ்சிருக்கலாம்னா புரியல. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன்? அதான் சொன்னேன்ல, எனக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் ஆக மாட்டேங்குது. சொன்னால் புரிஞ்சுக்காது. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன்? திருப்பி என்னால் சொல்ல முடியாது. அது சொன்னால் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி விடு மச்சான், லவ்னா அப்படி தான் இருக்கும். அதே நினச்சி மனசை குழப்பிக்காத. ஜஸ்ட் ஒரு பாசிங்கோட நினச்சி மறந்துடு. பாசிங்களோடா? விட்றா, வேற பொண்ணால அந்த உலகத்தில். சொல்கிறேன் மச்சான், பொண்ணு தானே சொல்கிறேன். ஒன் பீச் ஆகும் சரியா? யார் வேகமாக அடிக்கிறான் அவன் தான் போய் கொண்டு வருவேன். அதுவே வேகமாக அடிச்சுட்டு இருக்காரு. பார்த்துருவேன். போடா சச்சினுக்கு அப்போ ஒரே பேட்ச். மச்சான் உங்களுக்கு கேட்கணும்டா. சொல்லுடா. மச்சான் 10,000 ரூபா தேவைப்படுத்துறான். அவ்வளோ காசு இருக்குடா? இல்லை மச்சான், கொஞ்சம் எமர்ஜென்சிடா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி தர, ஒரு 4 நாள் உனக்கு திருப்பி தந்துடுறேன். தேவைப்படுது, அதனால உனக்கு கொஞ்சம் கேட்குறேன். இல்லை மச்சான், காசு விஷயம் என்கிட்ட வேணாம். வேறு யார்ட்டாச்சும் சரின்னு சொல்கிறேன். ஷியா பேட்டிங். ஏன் மச்சான் இல்லைன்னு சொல்கிறேன்? கொஞ்சம் எமர்ஜென்சியாக தேவைப்படுதுடா, அதனால தானே கேட்குறேன். எப்போவுமே காசு வாங்கினதுனா கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாருன்ட்டு அரேஞ்ச் பண்ணி முடியல தாயா, இல்லைன்னா ஏதாச்சும் இருந்தால் சொல்லு. காசு இல்லாமலாம் இல்லை மச்சான், கொடுக்க வேண்டாம்னு தான் தோணுது. ஏன்னா என் கூட ஒரு விஷயம் அப்படி நடந்துச்சு, சொல்கிறேன். ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எடிட் பண்ணுறதுக்கு மேக் வாங்கிட்டு போனியே, உனக்கு அதில் ரெடி புரியுதா? புரியுதுடா, ஏதோ பண்ணிட்டுருக்குறேன். அவுட்புட் பாரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, கேளு, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுது, உன்னால் பண்ண முடியுமா? சொல்லு மச்சான், என்னென்னு? எனக்கு கொஞ்சம் 1000 rupees கேஷ் தேவைப்படுது. உனக்கு 4 daysல நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படியா? சரி, ஜிபே பண்ணுறேன். ஓகேடா, தேங்க்ஸ்டா. நாளைக்கு நான் மேக் வாங்கும்போது பார்ப்போம் நாளைக்கு. சரி மச்சான், பார்ப்போம்டா. பாய். ஓகேடா, பாய்டா.
அதான் மச்சான் காசு தரேங்க. கால் ஆமாங்க. கால் எடுக்க மாட்டேங்கிறேன். ஃபோன் பார்க்கல மச்சான் நான். வேணா மச்சான் எப்படி பண்ணுறேன்? அதனால தான் யாருக்கும் நான் காசு கொடுக்குறது இல்லை தெரியுமா? சரி இரு நான் சொல்கிறேன் உன்ட்ட 2 நிமிஷம் வரேன்டா. வா மச்சான் நான் உன்ட்ட சொல்கிறேன். 2 நிமிஷம்டா வேணாம். சொல்லு மச்சான். என்னடா மச்சான் 4 நாளில் வந்து டைம் கொடுத்துருந்தேன். நீ தான் சொன்ன 2 நாளில் தாரேன்னு. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. இல்லை மச்சான் முன்னாடி ஒருத்தவங்க தரேன்னு சொன்னாங்கடா, அதனால தான்டா. வேணும்னாலாம் ஃபோன் எடுக்கணும் இல்லை, அவங்க தரேன்னு சொன்னாங்க, சரி அதனால தான்டா. அது எனக்கு தெரியாது மச்சான். நீ 2 நாளில் தாரேன்னு 2 நாள் டைம் தரேன். 2 நாளில் தந்துடலன்னா மச்சான் சாரி வேறு மாதிரி ஆயிரும். சரி மச்சான். சரிடா மச்சான் நான் உனக்கு தந்துடுறேன். என்ன மச்சான் ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அவன் கடன் வாங்கியிருந்தான், அதை அவன் கேட்டுட்டு இருந்தான் மச்சான், அதனால தான். அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் நீ எதுக்கு கடன் வாங்குற? இதில் அவன் ஃப்ரெண்டு வேறு. அவன் ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கியிருந்தான்டா, ஆனால் நான் இப்படிலாம் அவன்கிட்ட பேசினதே இல்லை மச்சான். ஒழுங்காக மீன்ஸ் என்ன லேட்டாக தான் கொடுப்பான், ஆனால் நான் அவன்கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. இப்போ நான் அவன்கிட்ட வாங்கின ஒரு அர்ஜென்ட்காக அவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்கு அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்? தெரியல மச்சான், விடு சொல்கிறேன் அப்புறமா. இதான் மச்சான் பண்ணாவா? நான் பண்ண மாட்டேன் மச்சான், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக தந்துடுறேன் மச்சான். சரி நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தர மச்சான், வச்சுக்கோ. ஆனால் நீ எனக்கு தராது, பரவாயில்ல. டேய் ஆதி காலேஜ் ஏய் மிட் நைட் ஆகிடுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கும் அடி வாரான்னு பார்ப்போம். சரி ஹலோ அடி, எங்க இருக்க? டேய் எங்க இருக்கேன்னு சொல்லுடா. இல்லை நானும் குண்டனும் கிளப் ஹவுஸில் இருக்கோம், கேரம் விளையாண்டுருக்கோம். வாரி அடி. டேய் ரொம்ப நாள் ஆகிட்டு நைட்டில் நம்ம நைட் அவுட் வச்சு வாய கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். வா ஏ மச்சான் வாரேன்டா. அப்படியா? சூப்பர். சரி வா மச்சான் வா. ப்ரோ கிளப் ஓப்பனாக தான் இருக்கு. ப்ரோ ஓப்பனாக இருக்கு, வாங்க. ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இருக்காது, எதுவுமே பார்த்துருக்கீங்க. இல்லை ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், யாரோ ஸ்டோரியில் தான் உங்களை பார்த்தேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஆதி சுபாஷ் தெரியும். அதானே, நானும் காலேஜ் மேட்ச் ப்ரோ. நானும் சரி. சரி என் பேர் கார்த்திக் ப்ரோ. சேஃப்டி ப்ரோ, கார்த்திக். ஆதி வர சொன்னா இல்லை ப்ரோ, கால் பண்ணா ஆன் த வே நான் வந்துட்டு இருக்கேன். வாடா ஃபோன் பண்ண வரதுக்கு இல்லை நேரமா? இன்னும் அதே சமயம் நைட்டெல்லாம் வருது. சும்மா தோணுச்சு வந்தோம். என்னடா மொதவா திடீர்னு இந்த பக்கம்? புதுசாக வந்தேன். சரி 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 செட் பண்ணு, ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரம் பத்துறா. என்னதுடா? இல்லை ஒரு மீம் பார்த்தேன், ஸ்டோரியில் நிறைய பேர் பார்க்காங்க, ஆனால் போஸ்ட்டு தான் யாரும் லைக் பண்ண மாட்டேங்காங்கடா. அவ்வளோதான் வாழ்க்கை மச்சான். அவ்வளோதான் வாழ்க்கை.
அதானே? ஆமாடா. நான் ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்கேன். வேண்டாம் விடு, எதுக்கு அதெல்லாம் சொல்லி. என்ன மச்சான் வாழ்க்கை பார்த்த கொஞ்சம் சொல்லலாம். நானும் தெரியும். பணம், காசு நீ பண்ணலை எனக்கு, அதுதான். நான் என்னடா பண்ணேன்? உனக்கு ஒரு அர்ஜென்ட் நீ என்கிட்ட காசு கேட்ட மச்சான், நான் உனக்கு கொடுத்தேன். நீ என்கிட்ட லேட் பண்ண, ஆனால் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட்னு உன்கிட்ட காசு வாங்கினேன்டா, கொஞ்சம்தான். ஆனால் நீ என்கிட்ட ஒரு வேர்டு யூஸ் பண்ணலை, அது எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான். டேய், அது ஒரு ப்ராப்ளம் இருந்ததா, அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். ப்ராப்ளம் எல்லாருக்கும் தான் மச்சான் இருக்குது. அந்த டைமில் நீ யோசிச்சு பாருடா, நான் வேறு ப்ராப்ளமில் இருந்தேன், அதனால தான் என் வாய் தவிர அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியுது மச்சான், விடு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் மச்சி, தப்பாக எடுத்துக்காத சரியா? சொல்கிறேன். பணம் வந்துல ஒரு துண்டு சீட்டு தான் மச்சி. அது மனுஷனையும் வாங்கும், மனுஷனை மூழ்கடிச்சிடும். ஆனால் என்றைக்குமே பணத்தையும் குணத்தையும் சேர்த்துக்காத, இல்லைனா மனுஷனே அழிச்சிடும். எப்பயுமே அது தாட்டில் வச்சுக்கோ. என்கிட்ட பண்ண மாதிரி வேறு யார்கிட்டையுமே பண்ணாத, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. சரி மச்சான், சாரிடா. உனக்கு ஹார்ட் ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஹர்ட் விடு, பரவாயில்ல. எண்ட் ஆஃப் த டே புரிஞ்சுப்பேன். சரி விட்றா, அவன் அவசரத்தில் ஏதோ சொல்லிட்டான், அதை போய் மனசில் வச்சு. பாடா நீயா? நான் ஆட பண்ணேன். நீ என்ன பண்ண? புரியலை. காலேஜில் அடுத்த நாள் வெளியில் போகலான்னு சொன்னோமே. ஆமாம். கால் பண்ணேன், காசு இல்லை, பார்த்துக்கிறேன். அன்றைக்கி பிளான் கேன்சல் ஆகிடுச்சுடா. பிளான் கேன்சல் ஆச்சு, எங்கே தான் போனோம். அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்டா. அப்புறம் ஏன் மச்சான் எனக்கு ஸ்னாப் வந்துச்சு? இல்லைடா, அவள் ஃபோன் சொன்னா நம்ம தனியாக போகலாம், நான் தான் போனோம். அப்புறம் எதுக்கூட எல்லாரும் பிளான் போட்டு எல்லாரும் போகலான்னு சொன்னோம். கலெக்டிவ் விடணுன்னா முதல்ல சொல்லு மச்சான், வராத, நாங்கள் தனியாக போகிறோம், சரி காசு இல்லைனா வராதிங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கப்புறம் காசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போ அந்த இடத்துல உன்னை கழட்டி விட்டுருந்தா உனக்கு எப்படி இருக்கும் மச்சி? எப்பயுமே சொல்கிறேன்டா, மனுஷனுக்காக மனுஷனை கழட்டி விடாத மச்சி. எல்லாரும் ஒன்று தான், ட்ரீட் பண்ணு, எல்லாரையும் ஒரு விதமாக ட்ரீட் பண்ணு. பட் அவங்களோட காசு, பிஹேவியர் அதை வச்சு ட்ரீட் பண்ணாத. புரிஞ்சுப்படா, புரியும்னு நினைக்கிறேன். விடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எண்ட் ஆஃப் த டே. சரி விட்டா 1000 தான் ஃப்ரெண்ட்ஸுங்க தான், வாழ் தான் அவனை கட்டி விட்டு போகலையா? எதுவுமே தெரியாமல் பேசாத மச்சான். என்ன தெரியாமல் பேசாது? அவள் என்னை லவ் பண்ணால் என்னை மதித்து சொன்னான், கான்சன்ட்ரேஷன் இல்லை, எனக்கு உன் கூட டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. நானும் சரி சொன்னேன், கொஞ்ச நாள் செப்பரேட்டாகவே இருக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்த்தம் கழட்டி விட்டதுன்னு இல்லை மச்சான். ஐ டிசர்வ் ஹர், ஷி கான்ட் டிசர்வ் மீ. அது பேர் கட்டி விட்டு தானே. உனக்கு புரியாது மச்சான். ஆதி. டேய் சுபாஷ், யாராச்சும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்கடா. டேய் 2 பேர் சும்மா இருங்கடா, சாய வரட்டும். மச்சான் ஒன்று சொல்லவா? அந்த சைடு போ. சொல்கிறா. சும்மா தோணுச்சு சொல்கிறேன். இல்லை சொல்லு. லைஃப் எப்பவுமே நம்ம நினச்ச மாதிரி இல்லைடா. வேண்டாம் என்ன இல்லை மச்சி, நம்ம நினைக்கிறதே நடந்துக்கிட்டு இருந்தால அதில் உண்மை சுவாரஸ்யமே இல்லை. ஏதோ ரோபோட்டை டியூன் பண்ண வச்ச மாதிரியே இருக்குது. அதே மாதிரி நினச்சதும் நடக்காமல் இருந்தாலும் கஷ்டம்தான். நிறையா பார்த்துட்டேன். இதோ நீங்கள் எனக்கு பண்ணது, என் ஆள் கூட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. சரி விடுறா டேய், ஆனது ஆச்சு போனது போச்சு, அதே பேசிட்டு இருக்காரு. புரியுது மச்சி, ஆனாலும்டா ஒரு மாதிரி எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கீங்க எல்லாருமே. ஆனாலும் இல்லை, அதை விட்டுட்டு வெளியில் வர முடியாது, ஏன்னா அதான் நிரந்தரம்.
ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. காயின் அடிக்கிறியா? ஆனாலும் ஒரு மாதிரி நல்லா தான் மச்சான் இருக்குது அவங்க கூட. சரி முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு.